ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பாருங்கள். சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், பிரிஞ்சி இல்லை போட்டு கரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 மிளகாய் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய். அது போட்டால் நல்லா வடையாக இருக்கும். ஆனால் கீரை மாட்டேன், கீரி போட்டால் ரொம்ப உரைக்கும், அதனால காரமாகவும் இருக்குது. அதனால கீரி போட்டுக்காதீங்க. இதுமாதிரி பச்சை வாடை, அதோட வாடை இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். அதுமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவோடு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை வேக வைக்கணும். நல்லா குழஞ்சி வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு வந்து நான் தனியாக அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், இஞ்சி பூண்டு, சோம்பு, ஜீரகம், கசகசா, மிளகு, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, 2 கிராம்பு, ஒரு கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், கசகசா போட்டு அரைச்சி வச்சாச்சு. ஒன்றாவே அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா இது கோழி கால் தலை தலை கிடையாது, கோழி கால் கொஞ்சமாக கறி, இது மஞ்சள் போட்டு கழுவிட்டு வந்து இதில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வெங்காயம் தக்காளி வெந்தது இல்லையா, அதில் போட்டு அதை மஞ்சள் போட்டு கழுவிட்டு வந்தோம்ல, கறியும் காலும் போட்டு வேக வச்சாச்சு. இதில் போட்டு நல்லா கொஞ்சம் 2 பரட்டை பரட்டினதுக்கப்புறம் அரைச்ச மிளகாத்தூள், கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச மசாலா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு விடணும். இந்த காலை தனியாக நான் பொறுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்ததா அதை தனியாக ஒரு கலச்சி போட்டு இந்த குழம்பு தண்ணியை எடுத்து ஊற்றியாச்சு. கொஞ்சமாக எடுத்து ஊற்றிங்க பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். ஏன்னா அதோட போட்டால் அதோட ஃப்ளேவரே ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு கட்டித்தன்மையாக வந்துடும். அதில் உள்ள ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும், அதனால் அந்த குழம்பே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த காலை மட்டும் தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பசங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க. எப்போயாவது ஒரு தடவை தான் கால் தரும் உட்காரு. அதுதான் தனியாக சமைச்சு தனியாக கொடுத்தோம்னா அது வெறுமனவே சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். சாதத்தோடு சாப்பிட்டா நல்லாயிருக்காது, எலும்பு குட்டி குட்டி எலும்பாக இருக்குமா, அதனால் விழுங்கிடுவாங்கன்னு பயமாக இருக்கும். அதனால் தனியாகவே இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கலாம். இதே மாதிரி தனியாக எடுத்து தண்ணியில் கொதிக்க வைக்கணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.